டீச்சர் கூப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் சுஜி, நான் தான் கூப்பிட்டேன். டான்ஸில் நீ எந்த ரோவில் நிற்க? செகண்ட் ரோவில், முன்னாடி பூமாரி, அப்புறமா அந்த சைடும் இந்த சைடும் பசங்க, நான் பின்னாடி ரோ. சரி சரி, உனக்கு டான்ஸ் நல்லா வருமா எப்படி? நான் நல்லாவே ஆடுவேன் டீச்சர். டான்ஸு வீட்டில் கூட அடிக்கடி ஆடி பார்ப்பேன்னா, அதனால எனக்கு டான்ஸ் நல்லா வரும். சரி சரி, இன்னைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸில் நீ முன்னாடி நின்று ஆடு, சரியா? டீச்சர், பூமாரிக்கு வேற ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இனி உனக்கு சொல்லி தருவாங்க. இன்னும் 4 days இருக்குல்ல, அதுக்குள்ளே நல்லா கற்றுக்கிடுவியா எப்படி? டீச்சர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலையா? எனக்கு டான்ஸு நல்லா தான் வரும், நான் ஈஸியாக கற்றுப்பேன் தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேங்கி. அது ஒன்றும் இல்லை, பூமாரிக்கு டான்ஸ் அவ்வளோவா தெரியலையாம். அதனால தீபியை டான்ஸ் ஆடுறதுக்காக போட சொன்னான். தீபிக்கு இப்போ டான்ஸ் தெரியலங்கிறா. அதான் கிளாஸ்லேயே நீ தானே நல்லா டான்ஸ் ஆடுவேன், அதனால ஒன்று போடலான்ட்டு நினச்சிருக்கேன். டீச்சர், நீங்கள் உண்மையிலேவா சொல்கிறீங்க? பின்ன என்ன பொய்யா சொல்லுவேன்? இன்னைக்கு பூமாரி வந்ததுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸை கொண்டு வருவா. அந்த ட்ரெஸ்ஸை உனக்கு தருவா. ஏதாவது உனக்கு ஆல்டர்னேட் ஏதாவது பண்ணணும்னா பண்ணி வச்சுக்கோ, சரியா? அவங்க அம்மா கிட்ட சொல்லி. அதுக்கப்புறம் உன் ட்ரெஸ்ஸை நாளைக்கு எடுத்துகிட்டு வா, அதை அப்படியே பூமாரிக்கு கொடு, சரியா? டீச்சர், நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடிய மாட்டேங்குது. ஏன், எதுக்கு நம்ப முடிய மாட்டேங்குது? அது இல்லை டீச்சர், பூமாரி நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு தானே இருந்தா. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்பவும் நல்லா தான் ஆடுனா, அப்புறம் என்ன திடீர்னு? அதெல்லாம் எனக்கு தெரியலை, உங்கள் டான்ஸ் மிஸ் தான் கேட்கணும். பூமாரி கிட்ட இப்போ கேட்டதுக்கு அவளுக்கு டான்ஸே வரலன்ட்டு சொல்கிறா, சரியா? அதனால உனக்கு வரதானே செய்யும். நீ ஃப்ரெண்டில் நின்று ஆடு, அவள் பேக்கில் நின்று ஆடட்டும், ஓகேவா? டீச்சர், எனக்கு நல்லா ஓகே தான். டீச்சர், உள்ளே வரலாமா? வாங்க தீபியம்மா. என்னாச்சு நீங்கள் ஸ்கூல் பக்கம்? அது ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொன்னிருந்தீங்களாமே பூமாரி கிட்ட. ஆமாம் ஆமாம், நான் தான் கொண்டு வர சொன்னேன். அவளுக்கு டான்ஸில் அவ்வளோவா இஷ்டம் இல்லைன்ட்டு சொன்னா. தீபிக்கும் இஷ்டம் இல்லை. அதான் அதை சுஜி கிட்ட கொடுத்து அவளை தான் ஃப்ரெண்டில் விடலான்ட்டு இருக்கோம். அது விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்ட்டு தான் வந்தேன். இது கூட உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்லன்னு வையே, அடி வாங்கிட்டு போயிருவேன். ஆமா, நீ என்கிட்ட என்ன சொன்னியா? ஸ்கூலுக்கு வந்து இந்த Dress கூட போட்டு தானே நீ எங்க கூட வந்தா. இப்போ என்ன இப்படி பேசுற? நான் டீச்சர் கிட்ட பேசுற வர மூச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, மண்டையிலே கொட்டுவேன் உன்னை. என்ன பேச போற டீச்சர் கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் பேச வேணாம். அம்மா, இத கொடுத்துற. சும்மா நில்லடி. சொல்லுங்க தீபியப்பா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, பூமாரியே இந்த டான்ஸுக்கு ஆடணும்ட்டு நான் விருப்பப்படுறேன். அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பூமாரிக்கு தானே இஷ்டம் இல்லைன்ட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டாளே, அப்புறம் எப்படி அவளை ஆட வைக்க முடியும்? இல்லை, அவளுக்கு இஷ்டம் இல்லாமலாம் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு, அதனால தான் அவள் அப்படியெல்லாம் பேசினான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னாதான் எனக்கு புரியும். ப்ளீஸ்மா, நான் ஜாக்கெட்டில் போட்டதை சொல்லாத ப்ளீஸ்மா. சும்மா ஆல்ரெடி கொஞ்ச நேரம். அது ஒன்றும் இல்லை, வீட்டில் அவளுக்கு 2 நாளாக ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தா. அப்போ தான் டாக்டர்கிட்ட போய் ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணோம். லைட்டாக ஃபீவர் இருந்தது பார்த்துக்கோங்க. அதனால தான் அவள் டான்ஸ் ஆட வேண்டான்ட்டு மனசு தோணிருக்கு போல். அப்புறமா நேற்று நைட்டு தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா, எனக்கு டான்ஸ் ஆடணும்னு போல இருக்கு சித்தி, எனக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சுல்ல, எனக்கு ஏதோ பண்ணிகிட்டே இருந்துச்சு, அதனால தான் என்னால் டான்ஸே ஆட முடியலை அப்படின்ட்டு சொல்லிட்டா. அதான் அவள் உங்ககிட்டே அப்படி வந்து சொல்லியிருக்கா போல. இப்போ அவள் எல்லாமே சரியாயிட்டுன்னு சொல்கிறா. முன்னாடி நின்று ஆடுறதுக்கும் ஓகேங்கிறா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். அப்பாடா, இப்போதான் எனக்கு நல்ல நிம்மதியாக இருக்கு. எங்கள் அம்மா என்ன மாட்டி விட்டுருவாங்களோன்ட்டு நல்லா பயந்துட்டேன். ஐயோ, சித்தி இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுக்கறதுக்காக தானே ஸ்கூலுக்கு வந்தாங்க. இப்போ என்னன்னு பார்த்தா நான் ஃப்ரெண்டில் நின்று ஆடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, டீச்சர் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஏன் பூமாரி, உடம்பு முடியாமல் இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டினே, அதுக்கு போய் இப்படியா நீ பொய் சொல்லுவ? இல்லை, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க டீச்சர். அவள் பொய் சொல்லணுன்ட்டுலாம் சொல்ல கிடையாது. அவளுக்கே உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலை. அப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சுது அவள் ஏன் இப்படி சொல்லியிருக்கான்ட்டு. இப்போ அவளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இருந்தாலுமே நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியலன்னா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுஜி கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். பூமாரி டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாளன்ட்டு சரி சுஜியை ஃப்ரெண்டில் போடுவோன்ட்டு. இப்போ பூமாரியே ஆடுறான்னு சொன்னோன்னே என்ன செய்கிறது? சரி, அப்போ பழச எதுவும் மாற்ற வேணாம். அவளுக்கு வேறு ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ பூமாரி வேணால் ஆடட்டும். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வீட்டுக்கே கொண்டு போயிருங்க. டீச்சர், என்னாச்சு சுஜி? டீச்சர், நான் முன்னாடி தான் நின்று ஆட போகிறேன்ட்டு எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அவள் மாற்றி பேசுகிறான்ட்டு நீங்களும் சரிங்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா? என்கிட்ட தானே சொன்னீங்க முன்னாடி நின்று நீயே ஆடுன்ட்டு. இப்போ என்னன்னு பார்த்தா பின்னாடி போனுங்கிறீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை டீச்சர்.
அவள் தான் முதல்ல ஆட மாட்டேன்ட்டாள்ல, அப்போ அவள் பின்னாடியே நிற்கட்டும். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. அது இல்லை சுஜி, அந்த ட்ரெஸ் உனக்கு சரியாக இருந்தால் தானே போச்சு. இதெல்லாம் அதை வேற ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேலை இருக்கும்ல. இப்போ பூமாரியே ஆடுறேன்ட்டு ஒத்துக்கிட்டதுனால ட்ரெஸ்ஸும் அவள் சைஸுக்கு தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க முன்னாடி பின்னாடி நின்று. அது மாற்ற வேண்டாம்னு அப்படி சொன்னேன். இவ்வளோ நேரம் பூமாரி டான்ஸ் ஆட விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால தான் நீ முன்னாடி நின்று ஆடுன்ட்டு உன்னை சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் அவளே வந்து நானே முன்னாடி நின்று ஆடுறேன்ட்டாள்ல, இப்போ நீ பின்னாடி நின்று ஆட வேண்டியது தானே. அதுக்கே கோவப்படுற? கோவம்லாம் படக்கூடாது சரியா? போய் இடத்துல போய் உட்காரு. என்ன பூமாரி, எல்லாம் உன் திட்டம் தானா? வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கியா? நீ எப்படி டான்ஸ் ஆடுறன்னு நானும் பார்க்குறேன். என்ன உன் மூஞ்சிக்கெலாம் ஒரு முன்னாடி நின்று டான்ஸா? இங்க பாரு சுஜி, என் மேல எதுக்கு கோவப்பட்டு இருக்க? நான் டீச்சர் கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்ப டீச்சர் தான் நான் என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நீ ஏன் ஆடுன்ட்டாங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருமா சுஜி, பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா இருக்கியே. இந்த வருஷம் தான் நீங்க கிளாஸ்ல சேர்ந்திருக்கியா? உன நான் முன்னாடி பார்த்ததே இல்லையேங்க. ஆமா, சரி பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. இப்படிலாம் சண்டை போடக்கூடாது என்ன? பூமாரி முதல்ல அப்படி சொன்னானா இப்போ சரின்ட்டாள்ல. டீச்சரும் அவளை முன்னாடி நின்று ஆட சொல்லிட்டாங்க. நீ சண்டை போடுறதுனால என்ன ஆக போகுது? ஒருத்தங்க ஃப்ரெண்டாக தான் இருக்கணுமே தவிர இப்படிலாம் அடிச்சுக்க கூடாது, புரியுதா? அப்போ அவன் மட்டும் முன்னாடி நின்று ஆடுவா, நாங்கள் எல்லாரும் பின்னாடி நின்று ஆடணுமா? நல்ல கதையா இருக்க. இவ்வளோ நேரம் அதானமா கதை, அவள் தானே முன்னாடி நின்று ஆடுறதா இருந்துச்சு. திடீர்னு அவளுக்கு முடியாதனால தான் டீச்சர் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் அவளுக்கு சரியாயிடுச்சுல, அதனால அவள் ஆடணுன்ட்டு விருப்பப்படுறான். அப்போ நீ பின்னாடி நின்று ஆடுறது தானே முறை. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை உனக்கு தந்து அதை நீ திருப்பி தச்சு திருப்பி உனக்கு டான்ஸ்லாம் சொல்லி தந்து அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பார்த்தியா? அதெல்லாம் டீச்சர் வேணான்ட்டு தானே இப்படி சொல்கிறாங்க. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. நல்ல பொண்ணு தானே நீ. நல்ல கதையா இருக்க. அவகிட்ட சொல்லுங்களேன் எனக்கு விட்டு தர சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் டீச்சர் என்கிட்ட பேசுற நான் என்ன சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இப்போ திருப்பி இப்படி சொல்லல எனக்கு கஷ்டமா இருக்கு மனசு. என்னமோ அவன் ஒருத்தி தான் நல்லா படிக்கிறாங்கிற மாதிரி அவளை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டாங்க. ஆனால் அவன் எனக்கு வேணாம் தீபி ஆடட்டும்னா. அதுக்கப்புறம் அவளும் ஆட முடியலை, தீபியும் ஆட முடியலைன்னா. அப்புறம் டீச்சர் என்கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்கடா இவன் ஆடிட போறான்ட்டு இப்போ வந்துட்டு அவளே ஆடுறேன்னுக்கிறா. அவளும் நானும் கிட்டத்தட்ட ஒரே படிப்பு தான் அந்த ஸ்கூலில். அவளுக்கு தான் என் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. எனக்கு பொறாமையா? எதுக்கு நான் பொறாமப்பட போகிறேன்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரியா? நீ தான் தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. எங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியாது. அது தெரியாமல் நீ தேவையில்லாமல் பேசாத என்ன? ஆமாம், பெரிய மூஞ்சி பார்க்கவே எரிச்சலாக இருக்குது. இவன் ஏன் தேவையில்லாமல் இப்போ கோவப்படுறா? இப்போதான் தீபியை சமாளித்து சரி சொல்ல வச்சுருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தா இந்த சுஜி தேவையில்லாமல் என் மேலே கோவப்பட்டு இருக்கா. இவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணேன்? என் மேலே எதுக்கு கோவப்படுதுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுதுங்கப்பா. நான் தான் கிடைக்கிறேன்னா இதுங்களுக்கு. சரி டீச்சர், நான் இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? இங்கே பாரு பூமாரி, உன்னை நம்பி தான் எல்லாமே சரி சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து நின்றுக்கிட்டு என்னால் டான்ஸ் ஆட முடியாதுன்ட்டு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். புரியுதா இல்லையா? சரி டீச்சர். அப்போ நீங்கள் கிளம்புங்க.